இன்றைக்கி வந்து நான் பன்னீர் பிரியாணி செஞ்சுருக்கேன். இந்த பன்னீர் பிரியாணி வந்து இந்த பன்னீர் வந்து நானே ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். கடையில் வந்து ஒரு பன்னீர் பாக்கெட் வாங்கி பிரியாணி செய்யணும்னா எனக்கு 400 ஆகிடும். ஆனால் அதே நான் வந்து 2 ஆரோக்கிய ஆரஞ்சு பால் பாக்கெட்டு போட்டு பன்னீர் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு. 40 ரூபா 80 ருபீஸ்க்குள்ளே 100 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிச்சு. இதே நான் பன்னீர் கடையில் வாங்கியிருந்தேன்னா எனக்கு 400 ஆகிருக்கும் இந்த பன்னீருக்கு. இது நானே வீட்டிலே செஞ்சதுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பன்னீர் பிரியாணி. எப்படி இருக்குது பன்னீர் பிரியாணி? எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் தயிரும் வந்து நான் வீட்லேயே போட்டுக்குவேன். நம்ம ஆரோக்கிய ஆரஞ்சு பாலில் போடல, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அப்புறம் பச்சடி, இது ரைத்தா, இங்கே முட்டையும் இருக்குது. இது வந்து நம்ம குட்டி பையன் ஹாஸ்டலுக்காக வேக பம்கின். இது வெளியே ஸ்ட்ரீட் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்காக நான் சாப்பிட போகிறேன்.